டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் 2021ல் ரியல் அனாலிசிஸ் யூனிட்ல வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னா, த சீரிஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity minus 1 power n minus 1 divided by n. இந்த சீரிஸ் வந்து எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கன்வர்ஜஸ், ஆப்ஷன் பி டைவர்ஜஸ், ஆப்ஷன் சி கண்டிஷனலி கன்வர்ஜஸ், ஆப்ஷன் டி இஸ் ஏ ஜியாமெட்ரிக் சீரிஸ். இப்போ அவங்க கொடுத்துருக்க இந்த சீரீஸ் ஆனது என்ன ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்ட்டு தான் கேட்குறாங்க. அதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு தேரத்துடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இஃப் n ஈக்குவல் டு 1 to infinity, அந்த an வந்து இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ் such that an greater than or equal to an plus 1 for each n belongs to n. Next வந்து limit n tends to infinity an equal to 0. அப்போ அந்த கொடுத்துருக்கிற an வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு வந்து என்னென்னா an greater than or equal to an plus 1ம் limit n tends to infinity n equal to 0. இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் summation n equal to 1 to infinity minus 1 power n plus 1 into an. இந்த ஆல்டர்னேட்டிங் சீரீஸ்ன்றது கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தேரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். என்ன அப்படின்னா லெபினிட்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கொடுத்துருக்கிற இந்த சீரீஸில் இந்த -1 பவர் n + 1 அல்லது -1 பவர் n - 1 அதுதான் வந்து சைனை சேஞ்ச் பண்ணி ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் அப்படி மாற்றுது. அதில் இருக்கிற அந்த an ஆனது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா an greater than or equal to an plus 1 அப்படின்ற கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா லிமிட் n tends to infinity an equal to 0. இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த சீரீஸ் ஆனது கன்வர்ஜஸ் அல்லது கன்வர்ஜென்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த தேரத்தை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கணக்கை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படின்றத பார்க்கலாம். given series என்ன அப்படின்றது நம்ம எழுதியாச்சு. summation n equal to 1 to infinity minus 1 power n minus 1 divided by n. n உடைய வேல்யூ வந்து 1/1 அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த சீரீஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருது. பை அந்த லெபினிட்ஸ் வந்து டெஸ்ட் மூலமாக இதில் 1/n அப்படின்றது தான் an. 1/nன்றது தான் an. அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா -1 பவர் n + 1 கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து என்ன இருக்குன்னா -1 பவர் n - 1 அந்த டேர்ம் இல்லாமல் 1/n அப்படின்ற டேர்ம் தான் a. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, an greater than or equal to an plus அப்படின்ற சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த டேர்ம்ஸ் ஆனது. ஸோ an equal to 1/n greater than 1/n plus 1. இந்த ஒவ்வொரு டேர்ம்ஸ் கூடயும் நம்ம வந்து செக் பண்ணும்போது எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. சேம் அதே போல் செகண்ட் கண்டிஷன் ஆனது லிமிட் n tends to infinity an equal to இந்த an மதிப்பை இங்கே அப்ளை பண்ணுறேன். என்னுடைய மதிப்பு இன்ஃபினிட்டின்னு கொடுக்கும்பொழுது 0. ஸோ அந்த தேரமில் இருந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்படி ஆச்சுன்னா அந்த ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் ஆனது ஒரு கன்வர்ஜென்ஸ் அப்படின்றத பார்த்துருப்போம். இங்கேயும் அதே தான். அப்போ கன்வர்ஜென்ஸ் கிடச்சிருக்கு. பை எந்த டெஸ்ட் மூலமாக இதை பார்த்துருப்போம் அப்படின்னா லெபினிட்ஸ் வந்து டெஸ்ட் மூலமாக. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது இப்போதைக்கு நம்மளுக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கன்வர்ஜஸ்ன்னு கிடச்சிருக்கிறதுனால ஆப்ஷன் பி டைவர்ஜஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் சி கண்டிஷனலி கன்வர்ஜென்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு தேரம் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே நம்ம பார்த்துடலாம். இதில் எங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா an அப்படின்றது ஒரு சீரீஸ் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்து அந்த an அப்படின்றத ஒரு
சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து summation n equal to 1 to infinity an be a series of real numbers. அந்த an ஆனது converges அப்படின்னு வந்ததுன்னா summation n equal to 1 to infinity modulus of an வந்து diverges அப்படின்றது கிடைக்கும். அப்படி கிடைச்சதுனா தான் அந்த an சீரீஸ் ஆனது வந்து converges conditionally அப்படின்றது ஒரு தேற்றம். இந்த தேற்றம் மூலமாக தான் நம்ம வந்து ஆப்ஷன் சி உடைய ப்ரூஃப் வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரி, given condition summation n equal to 1 to infinity minus 1 power n minus 1 divided by n. இந்த சீரீஸில் அதே போல் வந்து என்னுடைய மதிப்பு 1/1 அப்ளை பண்ணிக்கிட்டே வரேன். இந்த சீரீஸ் வந்து ஆல்ரெடி ஆப்ஷன் ஏல வந்து கன்வர்ஜஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிகிட்ருப்போம். அந்த டெஸ்ட்டு பேர் என்ன அப்படின்னா லெபினிட்ஸ் வந்து டெஸ்ட். ஸோ கொடுத்துருக்கிற தேரத்தோட ஸ்டேட்மெண்ட் படி summation n equal to 1 to infinity an converges அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அது டைவர்ஜஸ் அப்படின்றத பார்க்கலாம். அப்சல்யூட் சீரீஸ் அப்படின்போது ஏஎனுக்கு வந்து மாடுலஸ் அப்படின்னு போட்டால் எல்லாமே உங்களுக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூஸாக கிடச்சிடும். மாதிரி பாசிட்டிவ் வேல்யூஸாக இந்த மாதிரி கொடுக்கும்போது இது வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னா டைவர்ஜஸ் அப்படின்னு தான் கிடைக்கும். சரியா? அப்போது இது வந்து என்னென்னா ஒரு டைவர்ஜன்ஸ் சீரீஸு. அப்போ டைவர்ஜன்ஸ் சீரீஸ் இருந்ததுன்னா இந்த ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் ஆனது ஒரு கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். இப்போ ரெண்டு ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ அண்டு ஆப்ஷன் சி ஆர் கரெக்ட். இந்த சீரீஸ் வந்து லெபினிட்ஸ் தேற்றம் மூலமாக நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா கன்வர்ஜஸ்ன்னு ப்ரூவ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு தேற்றம் மூலமாக கண்டிஷனலி கன்வர்ஜஸ்ன்றது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆப்ஷன் வந்து பி ஆனது டைவர்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் டி ஜியோமெட்ரிக் சீரீஸும் கிடையாது. தேங்க்யூ.